உலகெங்கும் பரந்து வாழும் சிவனடியார்களே, நேத்ரா தொலைக்காட்சி சேவையினூடாக லிங்கோத்பவ கால பூசை நிகழ்ச்சிகளை இப்பொழுது வழங்க தயாராகின்றோம். ஆலயத்திற்கு வர முடியாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. கொழும்பு மாநகரில் கப்பித்தாவத்தையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோயில், இந்த ஆலயத்தில் இருந்துதான் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு இன்புற்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் மிகவும் புராதனமானது. இந்த பட்டணத்தில் முதலாக அமைந்த ஆலயம் இதுவே. சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஔவையாரின் வாக்குக்கு இணங்க இங்கு வந்து வசித்து வர்த்தகம் செய்த திருவிலங்கு நகரத்தார் என்று அழைக்கப்படும் வணிக அந்த வர்த்தக செட்டிமார்களால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. இலங்கையில் டச்சுக்காரர், அதாவது ஒல்லாந்தர்களுடைய ஆட்சியின் நிறைவு காலத்தில் தான் இந்த வர்த்தகர்கள், அதாவது வணிகர்கள் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கண்டியில் ராஜாதி ராஜசிங்கன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். டச்சுக்காரர்கள் கரையோர பிரதேசங்களில் ஊன்றிக்கொண்டு வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்த வைசியர்களும் கொழும்பில் மற்ற அந்நியர்களைப் போலவே வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள். கப்பித்தாவத்தையில் உள்ள கதுருகாவத்தை என்ற இடத்தையே இங்கு வந்திறங்கிய வணிகர்கள் தங்கள் வர்த்தக தலமாக ஆக்கிக் கொண்டார்கள். இங்குதான் வாசனை திரவியங்கள் விற்பனை செய்கின்ற பண்டக சாலைகள் இருந்தன. உள்ளாந்த வியாபாரிகளே கருவாப்பட்டையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார்கள். அந்த இடம் இருந்த பண்டக சாலைகள் உள்ளாந்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியால் பார்வையிடப்பட்டன. திருவிலங்கு நகரத்தார் அந்த இடம் வியாபாரம் செய்ய தொடங்கிய காலத்தில் அந்த இடத்தில் மேற்பார்வையாளராக இருந்த உள்ளாந்த அதிகாரியை கேப்டன் என்று அழைத்தார்கள். அவரின் நிர்வாகத்தில் இருந்த இடம் முழுவதையும் கேப்டன் கார்டின் என்று பெயரிட்டார்கள். அதுவே இன்று கப்பித்தாவத்தை என அழைக்கப்படுகின்றது. உள்நாட்டு விளைபொருட்கள் எல்லாம் பாதைகள் மூலம் புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு என்ற பல இடங்களுக்கும் இருந்து கப்பித்தாவத்தைக்கு வந்து சேரும். இந்த இடம் ஒரு உள்நாட்டு துறைமுகம் போன்றது. திருவனந்தபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால், கோவா முதலிய இடங்களுக்கெல்லாம் இங்கிருந்துதான் கருவாப்பட்டை முதலியன ஏற்றுமதி செய்யப்படும். இங்கு வர்த்தகம் செய்து வந்த வணிக வைசிய செட்டிமார்கள் சைவ மதத்தவர்கள். அவர்களிடமிருந்த தோட்டத்தில் மாலை வேளைகளில் ஒன்று சேர்ந்து ஒரு மரத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வணங்கி வந்தார்கள். இந்த நிலை அதிக காலம் நீடிக்கவில்லை. சைவாகம முறைப்படியாக அமைக்கப்படாத ஆலயத்தில் வழிபாடு செய்வதை ஒரு குறையாக எண்ணினர். அச்சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தில் ஒரு கோயிலை கட்ட அந்த வைசியர்கள் பிறகு தீர்மானித்தார்கள். அதற்காக கொழும்பு மாநகரில் வர்த்தகம் செய்து வந்த செட்டியார்களிடமிருந்து பணம், அதாவது நிதி கோரப்பட்டது. 1783 ஸ்ரீ வீரபத்ரன் செட்டியாருக்கு சொந்தமான இடத்தில் சிவன் கோயிலை கட்ட அத்திவாரமிடப்பட்டது. இந்த ஆலயம்தான் இன்று ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் என அழைக்கப்படுகின்ற ஒரு புராதன சிவாலயமாகும். இந்த சிவாலயத்துக்கு அருகே பால செல்வ விநாயகர் அமைந்துள்ளமையும் ஒரு சிறப்பாகும்.
இன்று மகா சிவராத்திரி தினம். இந்த மகா சிவராத்திரி தினத்திலே சிவபெருமானின் அருளை பெற்று உய்வதற்காக பல ஆலயங்களிலே பக்தர்கள் கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்தண சிவாச்சாரியார் அவர்கள் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். சரி, ரொம்ப பிரமாதம். கைதுறைக்கிற துணியோடு உணர்ந்து வை, லடுப்புற கரைச்சி பாயகம் பெருசாக போடும். ஆலயங்கள் என்பது ஆன்மா லயிக்கும் இடம், அதாவது ஆன்மா தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்துகின்ற இடம், லயப்படுகின்ற இடம் ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. மக்கள் பிறப்பினை மாண்புடையதாக வேண்டுமானால், அதாவது மக்கள் பிறப்பை மாண்புடையதாக்க வேண்டுமானால் சிந்தனையும் பந்தனையும் மனிதனுக்கு நிச்சயமாக வேண்டும். மனிதன் என்று சிந்திக்கத் தொடங்கினானோ அன்றே இறைவனையும் பந்திக்கத் தொடங்கிவிட்டான். தனது உயிர்கொள்கையாக அறிவு, இச்சை, செயல் மூன்றையும் போற்றினான். அறிவினால் பொருளீட்டி, இச்சையினால் இறையின்பம் நுகர்ந்து, செயலினால் அறம்புரிந்து வாழுதல் தனது உயர்ந்த கடன் எனக் கண்டான். இந்த வகையில் செம்மையாக வாழ்ந்தோர் செம்பொருளாம் இறைவனைக் கண்டனர். மற்றவர்களும் காண வழிகாட்டினர். கடவுள் கொள்கையின் பயன் கடவுளை காணுதலினாலேயே நிறைவு பெற வேண்டும். கடவுள் இருக்கின்றார் என்று மட்டும் சொல்லிவிட்டால் போதாது, காண்பதற்குரிய வழிகளிலே நின்று அவரை காண முயல வேண்டும். அப்பர் சுவாமிகள் திருவங்க மாலையிலே அந்த பாடல் முடிவிலே சொல்லுகின்றார், தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடொனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று முடிவு செய்கின்றார். புறத்திலே தரிசித்த பெருமானை அகத்திலேயும் இருத்தி தரிசிப்பது வேண்டத்தக்கது. ஆனால் புறக்காட்சி சிறந்தாலன்றி அகக்காட்சி சிறக்காது. இதன் காரணமாகவே ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் தோன்றின. இந்த மனிதன் என்று சிந்திக்கத் தொடங்கினானோ அன்று வந்திக்கவும் தொடங்கிவிட்டான். மனம், மொழி, மெய்களால் இறைவனை அவன் வழிபடத் தொடங்கிவிட்டான். திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 நாளும் இறைவனை வழிபடுதல் தான் மிகச் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இறைவன் எம்மீது மிகவும் கருணை கொண்டவன். தாயில் சிறந்த தயாவான தத்துவனே நம் மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். எமக்கு வேண்டியதெல்லாம் தரும்,
हरिः ॐ ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवन्दे को बृहस्पतेः ध्रुवन्द्र इन्द्रजाग्निस्सराशं धारयतां ध्रुवम् गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुद्वेगो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः अज्ञानतिमिरान्धस्य ज्ञानार्चनशलाकयां सत्वरं मेलिसम्मेनं तस्मै श्रीगुरवे नमः ओं श्रीगुरुभ्यो नमः ओं श्रीमहागणपते नमः श्रीकरुणाकटाक्षम्बिका देव्ये नमः कैलासनाथ स्वामिने नमः मम गुरवे नमः योगीश्वर गुरवे नमः श्रीनाथ गुरवे नमः अभोवस्वस्यं कस्संरक्षाल्यम् अभोवस्वस्य कस्संरक्षाल्यम् श्रीकरञ्च पौत्रञ्च रोगदोष निवारण लोकैक वश्यकरणं पुण्यं भस्मं त्रैलोक्य साधनं शुभम् आयुष्मान् भवते दर्भे सुवासीनो दर्भान्धार्यमानाः आसनन्नमाः तदैव लग्नं सुदिनं तदैव धाराबलं चन्द्रबलं तदैव विद्याबलं दैवबलं तदैव लक्ष्मीवतीः गौरीवतीः ग्रीगं स्मरामि ॐ गङ्गणपते नमः शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्यायेत् सर्वविघ्नोपव शान्तये शिव शिव शिवाः शम्भोराज्ञाः श्रीकरुणाकटाक्षी अंबिका देव्यै नमः कैलासनाथ शिवाय नमः ज्ञाः प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयवरार्त्वे स्वेदवराकल्पे वैवस्वते मन्वन्तरे अष्टाविकं सतितमे कलियुगे प्रथमोपादे जम्बोर्दीपे भारतवर्षे वरदखण्डे मेरोः दर्शने पार्श्वे सहाप्यस्मिन् वर्तमाने वियपगारिहे प्रोपादे शान्द्रमानेन षष्ट्याः संवत्सराणामध्य इदानीं सर्वमङ्गलकरं ग्रोधीवर्षनाम संवत्सरे उत्तरायणे माघमासे शुभपक्षेद्यायां कृष्णपक्षेद्यायां वासराः वासरोक्तायाम् अनुकूल्यमानबलेन सान्दर्दे नमः सौम्यवासरस्यानां सर्वानुकूल्यमानबलेन सिद्धर्दे नमः माघमास महाशिवरात्रि महापूजा महामङ्गलकर्मणि अनुकूल्यमान तृतीयकालम् अनुकूल्यमान लिङ्गोद्भवकाल विशेष अभिषेक पूजा मङ्गलकर्मणि आलयस्य धर्मपरिपालकानाम् अनुराधनक्षत्रे वृश्चिकराजोजातस्याः तिरुवलङ्गनहर्दार्नामधेयानां स्वाधीनक्षत्रे धर्मशीलं चेट्टियार्नामधेयानाम् आसलीसानक्षत्रे महेन्द्रं चेट्टियार्नामधेयानां स्वाधीनक्षत्रे तुलारासुरुद्रमनोहरा चेट्टियार्नामधेयानां त्रिभुवनानक्षत्रे गोकुलकुमरं चेट्टियार्नामधेयानां भरणीनक्षत्रे हरिसुदं चेट्टियार्नामधेयानां कार्तिकनक्षत्रे उमादर्शन चेट्टियार्नामधेयानाम् आलयस्य धर्मपरिपालकानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुरारोग्य अभिवृद्धेर्बलसिद्ध्यर्थम् उभयबलेन शान्त्यर्थेर्मस्यानां शुभनक्षत्रे राजोजातकस्यानां नामधेयानां सर्वाङ्गितमानबलेन शान्त्यर्थेनं धारयामि नमः शुभनक्षत्रे शुभराजोजातकस्यानां सर्वानुकूल्यमानबलेन शान्त्यर्थे नमः महाशिवरात्रि महापूजा महामङ्गल लिंगोद्भवकाल विशेष पूजा मंगलकर्मणि उभयबलेन त्रिवादिरै नक्षत्रे पुण्यय्यानामधेयानां कार्तिकनक्षत्रे कार्तिकानामधेयानां विशाखानक्षत्रे दिनेशनामधेयानां भूषानच अभिनयानामधेयानां तिरुवोणानक्षत्रे राजोयशनवीरानामधेयानां
சித்ரை நட்சத்திரே ரஜீவ் நாம தியானம் பரணி நட்சத்திரே நவரத்னம் பரணி நட்சத்திரே லோஜனீம் மிருகசீஷா நட்சத்திரே கிருத்திகா நாம தியானம் முருட்டா நட்சத்திரே தருணிகா நாம தியானம் குடும்பானாம் சதயா நட்சத்திரே சரோஜா நாம தியானம் கேட்ட நட்சத்திரே ஜஸ்வந்த் நாம தியானம் ராமசாமி குடும்பன் நாம தியானம் பத்மநாதன் ரஞ்சனி குடும்பன் நாம தியானம் பிரபாகரன் குடும்பன் நாம தியானம் குடும்பானாம் ஸ்ரீவாணி ரேடஸ் வியாபார மோர் டெண்டர் கிளினிக் வியாபாரம் அனுகூல்யமான நியூ விஜயர் டொமினேஷ் வியாபார அனுகூல்யமான சித்தர்தேர்மாகம் விஜய் இம்போக்ஸ் வியாபார அனுகூல்யமான கேடிஆர் இம்போக்ஸ் பிரவேல் லிபரத் வியாபார அனுகூல்யமான சுக்கோவா பேக்கர் வியாபார அனுகூல்யமான சந்திராசோஸ் வியாபார ஜனவசீகராதி ராஜ்யமான பலேன சாந்தர்தேர்மா மூலா நட்சத்திரே பிரபாகரன் மிருகசீஷா நட்சத்திரே காருண்யானாம் தியானம் திருவாதிரை நட்சத்திரே கபிநாஷ்னாம் தியானம் பூரா நட்சத்திரே दर्शक नामधेयानां शुभ नक्षत्रे अर्काणी नामधेयानां सौडुम्बानां न्यू विजय रेडस व्यापार कृत्तिकास व्यापार जनवसीकरादीनां राज्यमानबलेन सकल विजय सौभाग्य संपन्न प्रसादेर बल सिद्ध्यर्थं தாயிற் சிறந்த ஏனைவ பலே தயாவான அஷ்டமா போகபக்தி அனுகூல்யமான மணிவாசகப் பெருமான் உத்தியோகலாப கிருஷிகலாப எமக்கு வேண்டியதெல்லாம் தரும் இறைவனை நாம் வணங்க வேண்டும். சித்தர்த்தம் வியாபார அப்படி வணங்க எத்தனையோ பேருக்கு நித்தமும் வசதி கிடைப்பதில்லை. அப்படியானவர்கள் முக்கிய தினங்களிலாவது வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட தினங்களைத்தான் விரத நாட்கள் என்று கூறுகின்றோம். நாவலர் பெருமான் மிக அருமையாக சொல்லுவார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் தான் விரதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விரதம் இருப்பதால் எமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நற்கதி உண்டாகும். இதனால் மன அமைதி, நல்லறிவு, பக்தி ஏற்பட்டு இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் ஒரு சிறந்த தொடர்பு உண்டாகி அது நாளடைவில் மனம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை அடைய வழிவகுக்கும். சைவ தமிழ்குடி நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் ஒழுக்க நெறியிலும் தலை சிறந்தவர்களாக வாழ்ந்தனர். புராதன காலம் தொட்டே கடவுள் வழிபாடும் சமயச் சடங்குகளும் விரதங்களும் அவர்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்துள்ளன. மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, பண்பாட்டோடு ஆசார அனுஷ்டானங்களோடு வாழ வேண்டும். அப்படி வாழ வழிவகுப்பதும் விரதங்களும் சமய விழாக்களுமாகும். யக்ஞம், தபஸ் முதலிய கிரியைகள் செய்ய முடியாதவர்களுக்கென்றே கோயில்களும் விழாக்களும் விரதங்களும் ஏற்பட்டன. தீய சக்திகள், தீய குணங்கள் ஒளிந்துபடவே விரதங்கள், சமய விழாக்கள், பண்டிகைகள் கைக்கொள்ளப்பட்டன. மரணம் என்றால் என்ன? ஸ்ரீ பகவத் விஸ்மரணமேவ மரணம், அதாவது பகவானை மறப்பதே மரணம். ஆகவேதான் எந்த நேரமும் பகவானை, இறைவனை நினைக்க வேண்டும். இதற்கும் விழாக்களும் விரதங்களும் நமக்கு துணை செய்கின்றன. அந்த வகையில் சிவபெருமானுக்குரிய விரதங்களாக 9 விரதங்களை நாவலர் பெருமானவர்கள் சொல்லுகின்றார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சோமவார விரதம் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமை சோமவார விரதமாகவும், மார்கழி திருவாதிரை இது சிவனுக்குரிய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே மார்கழி திருவாதிரை ஒரு சிறந்த ஒரு விரதமாக சொல்லப்படுகின்றது. அடுத்து உமாமகேஸ்வர விரதம், இது கார்த்திகை மாத பௌர்ணமியில் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம். அம்மையுடன் அப்பனையும் சேர்த்து பூசித்து வழிபடும் விரதம். நற்பதவி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் யாவும் கிடைக்கின்ற ஒரு விரதமாக இது சொல்லப்படுகின்றது. கேதார கௌரி விரதம், இது சக்தி விரதம் என்று பலர் சொல்லுகின்றார்கள். அது ஒரு தப்பான கருத்து. இங்கே அந்தன சிவாச்சாரியார் அவர்கள் இந்த விழா, அதாவது இந்த விரத உபயகாரருடைய அந்த தீப இதற்கு
பொட்டிட்டு பூவிட்டு எங்களுடைய சமயத்திலே எந்த ஒரு விழாக்களும் ஒளியூட்டலுடன் தான் ஆரம்பமாவது வழக்கம். தீப மங்கள ஜோதி நமோ நம என்கின்றார் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே. இந்த தீபம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியூட்டுவது. எந்த பூசை நிகழ்வும் தீப வழிபாட்டோடுதான் அது நிறைவு செய்யப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே அந்த உபயகாரர்கள் அந்த தீபத்திற்கு பொட்டிட்டு பூ வைத்து அந்த அபிஷேக கிரியைகளை இப்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். சிவவிரதங்களிலே கல்யாண சுந்தர விரதம் பங்குனி உத்திர நாளிலே இது நடைபெறுகின்றது. சிவபெருமானை கல்யாண சுந்தர மூர்த்தியாக வழிபடும் விரதம் இந்த கல்யாண சுந்தர விரதம். சூல விரதம் தை மாத அமாவாசையில் சூலாயுத பெருமானாக சிவபெருமானை வழிபடுதல் சூல விரதம். பகை வென்று நோய்பிணியும் பாவமும் நீங்கி நீண்ட ஆயுள் முத்தி இன்பம் பெறுவர். இடப விரதம் சிவபெருமானை இடபாருடராக தியானித்து வைகாசி மாத வளர்புரை அட்டமியில் கைக்கொள்ளப்படும் விரதம். இவ்விரதத்தை அனுஷ்டித்து திருமால் கருணையனையும் இந்திரன் ஐராவதத்தையும் அட்டதிக்குப்பாளர்கள் தமக்குரிய வாகனங்களையும் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே குறிப்பாக சிறப்பான விரதங்களாக பிரதோஷம், எங்களுக்கு தெரியும் மாதத்திலே 2 பிரதோஷங்கள், வளர்பிறை தேய்பிறை என்ற 2 திதிகளிலே இது வரும். பக்தேஸ்வர விரதம் இதுவும் ஒரு சிவவிரதம். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. திருவம்பாவை விரதம் மார்கழி மாதத்திலே வரும். திருவாதிரைக்கு முந்தைய 10 நாட்களும் இந்த பாவை நோன்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவம்பாவை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சிவன் எங்களுடைய பரம்பொருளாக கருதப்படுகின்றான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாட்கு 1000 திருநாமங்கள் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பார் மணிவாசகர் திருவாசகத்திலே. உண்மையில் பிறப்பும் இறப்பும் அற்றவன், ஆதியும் அந்தமும் அற்றவன். அருவம் உருவம் அருவுருவம் அந்த இறைவனுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த சொரூப நிலையில் இருக்கின்ற இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக தடத்த நிலையில் இறங்கி வந்து அவன் அருவம் உருவம் அருவுருவம் என்கின்ற அந்த திருமேனிகளை அவன் எடுக்கின்றான். இங்கே சிவராத்திரியிலே நாங்கள் இந்த யாம பூசையிலே நாங்கள் பார்க்க இருப்பது லிங்கோத்பவருடைய அந்த பூசைகளை அபிஷேகங்களை நாங்கள் இப்பொழுது கண்டு கழிக்க தயாராக இருக்கின்றோம். தீபத்திற்காக அந்த தீபத்தை நாங்கள் லட்சுமியாக உருவகித்து அதற்கான தீப வழிபாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமய மரபிலே கிரியைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. அந்த வகையிலே இங்கே நடக்கின்ற கிரியைகள் அத்தனை சிவனை நாங்கள் எங்களுடைய மனதிலே இருத்தி அந்த கிரியையின் அர்த்தங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டு வழிபாடு செய்யும் போது உருவமற்ற இறைவனை நாங்கள் உருவமாக இங்கே காண சிவபெருமான் 25 மூர்த்தங்களை கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே இன்று மிக விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்ற அந்த மூர்த்தம் லிங்கோத்பவ மூர்த்தம். இந்த ஈஸ்வரன் தெய்வீக லீலைகளில் பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு விளங்குகின்றார். உருவமே இல்லாத சிவபெருமான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டதான் லிங்கோத்பவ மூர்த்தியின் வடிவமாகும்.
இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை நாங்கள் கூர்ந்து அவதானித்தால் ஒரு உருளை வடிவமான கல்லாக அதன் உச்சியிலே அன்னப்பறவையும் அடியிலே பன்றியும் நடுவிலே இருக்கின்ற அந்த உருவமானது, அந்த உருவத்திலே நாங்கள் அடியையும் காண முடியாது, முடியையும் காண முடியாது. சிவராத்திரி தத்துவத்தை மிக அழகாக விளக்குகின்ற ஒரு உருவமாக இந்த லிங்கோத்பவ மூர்த்தி காணப்படுகின்றது. எனவே உருவமே இல்லாத சிவபெருமான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டதே லிங்கோத்பவ மூர்த்தியின் வடிவமாகும். மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவில் ஈஸ்வரன் இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அதனால் தான் பக்தர்கள் மகா சிவராத்திரி அன்று நடு ராத்திரியில் சிவபூஜை செய்து வழிபடுகின்றார்கள். லிங்கோத்பவ மூர்த்தியில் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஈஸ்வரன் இரு எல்லைகளை காண முயலும் தோற்றம் வெளிப்படுகின்றது. அதனால் லிங்கோத்பவ மூர்த்தியை வழிபடும் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூன்று மூர்த்திகளையுமே தரிசிக்கும் பேறு நமக்கு கிடைக்கின்றது. கடவுளை முழுமையாக எல்லா அம்சங்களிலும் உருவமுள்ளவராகவும் அற்றவராகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு லிங்கோத்பவ மூர்த்தியின் தரிசனத்திலே கிடைக்கின்றது. இப்பொழுது தேங்காய் உடைத்து இந்த பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகின்றது. எங்களுடைய எந்த ஒரு நிகழ்விலுமே இந்த தேங்காய் என்பது உடைத்தல் மூலம் எங்களுடைய ஆணவ மனத்தை நாங்கள் சிதற வைக்கின்ற காட்சியும், அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கின்ற வெண்மை நிறம் எங்களுடைய அந்த அழகை காட்டுகின்ற தன்மையையும் இந்த தேங்காய் உடைக்கின்ற அந்த வைபவம் உங்களுக்கு எப்பொழுதுமே நினைவூட்டும். பகவான் மகாவிஷ்ணு தனது கிருஷ்ண அவதாரத்தை கோகுலத்தில் எடுத்தது நள்ளிரவில் என்பது நமக்கு தெரியும். அந்த புண்ணிய தினமான கோகிலா அஷ்டமியிலிருந்து சரியாக 180 நாட்களுக்கு பிறகு சிவராத்திரி வருகின்றது. சிவபெருமானும் லிங்கோத்பவ மூர்த்தியாக அன்று நள்ளிரவில் தான் உருவம் எடுக்கின்றார். ஒரு வருஷம் என்பது முழுமையாக ஒரு சுழற்சி. இந்த விதம் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு சமமான பங்கில் காட்டப்படுகின்றது. இதுவே அரியும் அரணும் சமமே என்று நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்றும் நாம் கொள்ளலாம். கடவுள் இந்த 2 உருவங்களிலும் நம்மை ரட்சிக்கின்றார் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆண்டு முழுவதும் நமக்கு அப்படி அருள் பாலிக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். லிங்கோத்பவ மூர்த்தியின் மகோன்னதமான உருவம் கம்பீரமாக நமக்கு தோன்றும் போது உருவத்தின் எல்லைகளை கடந்த ஈஸ்வரன் உலகத்தை ரட்சித்து நடத்தி செல்பவனாக நமக்கு தரிசனம் தருகின்றான். நிலையான சக்தியாக உறைந்து நிற்கும் ஈஸ்வரன் பல்வேறு வடிவங்களை எடுத்து இயங்கி இந்த உலகத்தை பரிபாலனம் செய்ய பலவிதமாகவும் தோற்றம் தந்து இயங்குகின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம். ஆனந்த கூத்தனாக நடராஜனாக இருக்கின்ற ஆடிய அந்த சிவன் மகா சிவராத்திரி தினத்தன்று லிங்கோத்பவ மூர்த்தியாக நமக்கு காட்சி தருகின்றார். அவர் நமக்கு அனுக்கிரகத்தை அருளும் அந்த வேளையில் நாம் உபவாசம் இருந்து நள்ளிரவு வரையில் கண் விழித்து இருந்து வில்வ தலங்களால் அவரை பூஜிக்க வேண்டியது நமது கடமையாகும். சிவராத்திரி தினத்தன்று நள்ளிரவு வரையிலாவது நாம் கண் விழித்திருந்து சிவனின் அருளை பெற்று உய்ய வேண்டும். ஆசை என்பது இருள்மயமானது என்கிறார்கள். அன்பு என்பது இன்பமயமானது என்கின்றார்கள். அருள் என்பது ஒளிமயமானது. ஆகவே அந்த சிவபெருமானின் அருளை நாங்கள் பெற்று
உத்தரே வள்ளுவர் அழகாக சொல்லுவார், உத்தரோர்திராவி வர்த்தேஹே இந்த பிறவியாகிய பெரிய கடலை நாங்கள் நீந்தி கரை சேர்க்க வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆகவே ஆன்மீக பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இறைவனின் திருப்பாதங்களை நாங்கள் சரணடைய வேண்டும். பற்று அற்றவன் இறைவன். அந்த பற்று அற்ற இறைவனை பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பற்று அற்றவனான அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நாங்கள் பற்றி தேவார திருவாசகங்களை நாங்கள் உணர்வோடு பாடி அவனுடைய அருளை நாங்கள் பெற்று உய்ய வேண்டும். இசை என்பது மனிதனை இறைவனை இசைவிக்க வல்லவர்தான் இசை என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் இசை பிரியனாக இருக்கின்றார். திருவாசகத்திலே சிவபுராணத்திலே மணிவாசகர் அழகாக சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் வைக்கப்படும் சொல்லுவார். இந்த ஒரு தேவாரத்தை திருவாசகங்களை திருமுறைகளை நாங்கள் ஓதும் போது அந்த உணர்வோடு ஒன்றித்து ஓத வேண்டும். அவ்வாறு ஒன்றித்து ஓதியவர்கள்தான் இறைவனடி சேர்வார்கள் என்றும் அவர்கள் சிவபுரத்திலே வாழ்வார்கள் என்றும் பல்லோரும் ஏற்றும்படியாக வாழ்வார்கள் என்றும் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அறுதிபட கூறுகின்றார். ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது எங்களுக்கு புற ஆசாரம் அக ஆசாரம் இரண்டுமே இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றது. எங்களுடைய சைவ பண்பாட்டிலே ஆலயத்துக்கு நாங்கள் செல்கின்ற முறைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மனம், வாக்கு, காயம், இந்த 3 நாளுமே நாங்கள் சுத்தம் உள்ளவர்களாகத்தான் ஆலயத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இன்று பெரும்பாலான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கும் போது உண்மையிலே வருந்தத்தக்க நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது. ஆலயத்துக்கு நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை சைவ மக்கள் பெரும்பாலும் மறந்து விடுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய பண்பாட்டின் அடித்தளங்கள் தான் ஆலயங்கள். பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற இடங்கள் தான் ஆலயங்கள். ஆகவே இந்த ஆலயங்கள் என்பது தனிய வழிபாட்டுக்குரிய இடம் மட்டுமாக பண்டைய மன்னர்கள் அதை உருவாக்கவில்லை. அதை நீதி தேவதையின் இருப்பிடமாக கூட உருவாக்கினார்கள். சிவபெருமானை நீதியே என்று விழிக்கின்றார் மணிவாசக பெருமான். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கந்தபுராண வாழ்த்திலே வழங்கப்படுகின்றது. ஆகவே சைவம் என்பது நீதியின் பாற்பட்டது. நீதி என்பது என்றைக்குமே மாறாது. ஆகவே சைவ மக்களாகிய நாம் எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையை மறந்து விடலாகாது. அகாசாரம் புற ஆசாரம் இரண்டையும் கருத்தில் கொண்டு நாங்கள் வாழும் போதுதான் எங்களுக்கு ஆத்ம பலமானது பெருகும். பலங்களை நாங்கள் பொதுவாக 3 வகையாக பார்க்கலாம். உடற்பலம் என்று சொல்லுகின்றார்கள். இது மிருக பலமாக கூட மாறி நம்மை துன்பத்துக்கு ஆளாக்கிவிடும். நினைத்ததை நடத்தியே நாங்கள் முடிக்கலாம் என்று நினைப்பவர்கள் உடற்பலம் கொண்டவர்கள். வேகம் மட்டும் கூடாது, அது விவேகத்திலும் இருக்க வேண்டும். இப்பொழுது அந்தன சிவாச்சாரியார்கள் இங்கே பவித்திரத்தை கொடுத்து அந்த உபயோகாரர்களுக்கு அவர்களுடைய பவித்திரம் என்பது தூய்மையான ஒரு பொருள். இந்த பவித்திரம் அணிந்து நாங்கள் விநாயகரை வணங்கி எங்களுடைய அந்த நினைத்த காரியங்களும் சகலதும் சர்வ சித்தியாக ஈடேற வேண்டும் என்று மனமாற இறைவனை பிரார்த்தித்துத்தான் கிரியைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. விநாயகர் வணக்கத்துடன் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தாலும் அது விநாயகரை போற்றி வணங்கி அது செய்யும் போதுதான் அது எங்களுக்கு சித்திக்கின்றது. இறைவனுடைய மைந்தனாக மூத்த குமாரனாக விநாயகன் கருதப்படுகின்றார். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்ப
ஒப்புவர் தம் கை என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே இந்த கிரிய நிகழ்வுகள் விநாயகருக்கு அந்த பஞ்சகவிய பூசையுடன் கும்ப பூசைகளுடன் இந்த அபிஷேக ஆராதனைகள் இப்பொழுது நடைபெற இருக்கின்றன. எனவே உடற்பலம் மட்டும் ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாது, மனோபலம் என்பதும் நமக்கு முக்கியம். பாரதியார் அழகாக சொல்லுவார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் நினைத்ததெல்லாம் நன்றாக முடிவதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். நினைவு நல்லதாக இருக்கின்ற பட்சத்திலே நெருங்கிய பொருள் எல்லாம் கைப்படும் என்று சொன்னார்கள். இப்பொழுது லிங்கோத்பவ மூர்த்திக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கப்படுவதற்காக இங்கே தீப ஆராதனை இப்பொழுது இடம்பெறுவதை நாங்கள் எல்லோரும் கண்டு கழிக்கின்றோம். அடுத்ததாக ஆத்மபலம் சொல்லப்படுகின்றது. நம்முடைய சமய புரவர்கள் இந்த ஆத்மபலத்துக்கு மிக எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். அறம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாதம் ஈசன் பணியதொன்றிலார், ஈர நெஞ்சினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லுவார். ஈர நெஞ்சினர் என்று இந்த நாயன்மார்களை பார்த்து சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். இப்பொழுது எண்ணெய் அபிஷேகம், நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த அபிஷேகங்கள் இறைவனுக்கு செய்வது ஏன் என்ற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். சமயத்தை வாழ்க்கையோடு ஒன்றிய வழிமுறையாக வகுத்த நம் முன்னோர்கள் காரண காரியங்களின்றி சடங்குகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் காலத்தால் ஏற்பட்ட மாறுதல்களாலும் இத்தகைய சடங்குகளின் உண்மை தத்துவத்தை சமுதாயம் தெரிந்து கொள்ளாத காரணத்தாலும் இத்தகைய கேள்விகள் எழும்புகின்றன. இறைவனுக்கு பூஜை செய்யும் பொருட்களை விட மனோ பாவமும் பக்தியுமே முக்கியம் என்கிறது எங்களுடைய மதம். இப்பொழுது பால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நம்மை போலவே இறைவனையும் பாவித்து அவனுக்கு ஆசனம், ஞானம், ஆபரணம், அலங்காரம் எல்லாம் செய்து நம் பக்தியை பிரதிபலிக்கவே பூஜை விதிகளில் இவை குறிப்பிடப்படுகின்றன. அந்த முறையில் மூல விக்கிரகத்துக்கோ அல்லது உற்சவ மூர்த்திக்கோ செய்யப்படுகின்ற இந்த ஞான சடங்கியே நாங்கள் அபிஷேகம் என்கின்றோம். அபிஷேகம் செய்கின்ற தீர்த்தமும் பாலும் மற்ற திரவியங்களும் வீணாகாமல் கற்பக்கிரகத்திற்கு வெளியே ஒரு அபிஷேக தொட்டியில் விழுவதை நாம் ஆலயங்களில் பார்க்கலாம். தெய்வத்தின் மீது உச்சப்படும் பால், பஞ்சாமிர்தம், தண்ணீர் போன்ற திரவியங்கள் இந்த தொட்டியில் விழுந்து அதனை தரிசனத்துக்கு வரும் அனைவரும் பிரசாதமாக பயின்று கொள்ளுகின்றார்கள். சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் வில்வமும் விஷ்ணு கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் துளசியும் எத்தனையோ நோய்களை தீர்க்கவல்ல சக்தியை பெற்றுள்ளன என்று இன்றைய விஞ்ஞானிகள் கண்டறிந்ததை அன்றே நம் சித்தர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். துளசியிலும் வில்வத்திலும் ஊறி வந்த அபிஷேக நீர் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்பட்டு வருகின்றது. சில ஆலயங்களில் மூல விக்கிரகமே மூலிகைகள் கலந்த ஒரு வகை சாந்தினால் செய்யப்பட்டது என்றும் அதன் மீது ஊற்றப்படும் அபிஷேக நீர் நோய் தீர்க்கும் சக்தி வாய்ந்ததாகும் என்றும் கூறுகின்றார்கள். மூல விக்கிரகத்தை அசையாமல் பீடத்தில் இருக்கச் செய்யும் அஷ்டபந்தனம் எனப்படும் சாந்தும் மூலிகைகள் கலந்ததுதான். எனவே ஆலய மூர்த்திகளுக்கு மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக திரவியங்கள் அன்பர்கள் உடல் நலத்தை காக்கும் மருந்தாகவும்
உள்ளத்துக்கு ஆறுதல் தரும் அருப்பிரசாதமாகவும் கிடைக்கின்றதென்றால் ஆண்டவனுக்கு அபிஷேகம் போற்றப்பட வேண்டியதொரு சடங்கு என்று நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆகவே எங்களுடைய சமயத்திலே சமயம், தத்துவம், விஞ்ஞானம், சுவாதாரம், மருத்துவம், அறிவியல், அறவியல் அத்தனையுமே இணைத்து வைக்கின்ற ஒரு சமயமாகத்தான் எங்களுடைய சைவ சமயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சிவனுக்கு உடல் ஒரு வாழ்விடம். உடல் வாழ உணவு அவசியம். நாம் பரமாத்மாவிடமிருந்து தோன்றினோம். அவன் பிம்பம், நாம் பிரதிபிம்பம். பிரதிபிம்பமான நாம் நன்றாக சுகமாக வாழ வேண்டுமாயின் அவர் பரமாத்மா நன்றாக இருக்க வேண்டும். பிம்பமான நமது முகத்தில் அழுக்கிருந்தால் நமது படம் அழகாக இராது. பசி தாகமில்லாத பரமாத்மாவாக எண்ணப்படுகின்ற திருக்கோயிலில் உள்ள இறைவனுக்கு அபிஷேகம், நிவேதனம், பூசை, விழா முதலியவை நடைபெற வேண்டும். ஒளி வடிவினராகிய அக்கினி வடிவினராகிய சிவனுக்கு அபிஷேகத்தில் அதிக விருப்பம். மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரத்தில் அதிக விருப்பம். அக்கினி, நீர் முதலியன பகவானின் உடலே. நமது துயரமெல்லாம் நீங்க அந்த பரமனை குளிரச் செய்தல் வேண்டும். அப்பரமன் குளிர்ந்தால் நம் மனம் குளிரும். நம் சிந்தையானது நீர் வழிந்து ஓடுவது போல இடைவிடாது இறைவன் திருவடியிலேயே செல்லுதல் வேண்டும். இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்யும்படி வேதங்கள் கூறுகின்றன. அவ்வாறு செய்வதால் சிவனது உக்கிரங்கள் சாந்தமாகி உலக நலம் உண்டாகும் என்பது சித்தாந்தம். இப்பொழுது இங்கே பல அபிஷேகம், பஞ்சாமிர்தத்தால் இங்கே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு பொருட்களால் நாங்கள் அபிஷேகம் செய்யும் போது அந்தந்த பொருட்களுக்குரிய நற்கதி பலன் நமக்கு கிடைக்கும் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றன. நீர் அபிஷேகத்தால் சாந்தி உண்டாகும். திருமஞ்சன நீரில் வாசனை பொருட்களும் மலர்களும் இட்டு அபிஷேகம் செய்தால் எங்களுக்கு உடல் உறுதி பெறும். வாசனை திரவிய அபிஷேகம், இங்கே பன்னீரிலே நாங்கள் சிவனை அபிஷேகம் செய்வதை காணலாம். எங்களுடைய ஆயுள் வலிமை பெறும். சந்தன அபிஷேகம் செய்வதால் செல்வம் உண்டாகும். பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி உண்டாகும். தயிர் அபிஷேகம் செய்வதால் எங்களுக்கு மக்கள் விருத்தி உண்டாகும். நெய் அபிஷேகம் செய்தால் மோட்சம் உண்டாகும் என்று சொல்லுகின்றார்கள். பொதுவாக தேன் அபிஷேகம் செய்தால் எங்களுக்கு சங்கீத வன்மை உண்டாகும் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே தேனால் பஞ்சாமிர்தம் இங்கே சூட்டப்பட்டு இறைவனுக்கு சாத்தப்பட்டு தேன் அபிஷேகம் நடைபெறுகின்றது. கருப்பஞ்சாறு அபிஷேகம் செய்யும் போது எங்களுக்கு நித்திய சுகம் உண்டாகும். சர்க்கரை அபிஷேகம் செய்யும் போது பகை அளிக்கப்படும். வாழைப்பழம் இங்கே தீப ஆராதனை நடைபெறுகின்றது. வாழைப்பழ முக்கனிகளாலும் இறைவன் பஞ்சாமிர்தத்திலே பஞ்சாமிர்த முக்கனிகளையும் நாங்கள் சேர்த்து தேனோடு நெய் சேர்த்து இந்த பஞ்சாமிர்தத்தை உருவாக்கி இறைவனை குளிர்விக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அபிஷேகங்கள் எந்த தெய்வத்திற்கு செய்தாலும் அங்கே எங்களுக்கு நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும். ஆகவே இறைவனை நாங்கள் ஸ்நானம் செய்வது என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு செயலாக இங்கே காணப்படுகின்றது. நாடும் நகரமும் கோயிலும் தேடி திரும்பின் என்று சொல்லுகின்றார் திருமூலர். தேடி திரிந்து சிவபெருமான் என போற்றிமின். அப்படி போற்றினால் கூடிய நெஞ்சத்தை
இறைவன் கோயிலாக கொள்வானே என்று சொல்லுகின்றார் திருமூலர் அவர்கள். செங்கணானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலர், இங்குற்றேன் என்று இங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்று திருநாவுக்கரச பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகின்றார். அப்படியான லிங்கோத்பவ மூர்த்திக்குத்தான் இப்பொழுது இந்த அனைத்து பொருட்களால் புனித பொருட்களால் இங்கே அபிஷேகம் நடைபெறுகின்றது. எங்களுடைய சமயத்திலே நாங்கள் பசுவுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கின்றோம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, சிவனுடைய உறைவிடமாகவும் தாமரை மலர் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய இதய கமலத்திலே இறைவனை இருத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதயமாகி அந்த தாமரையிலே இறைவனை இருத்தி போற்றி ஏற்றி நாங்கள் வழிபட வேண்டும். அந்த வகையிலே இங்கே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், இறைவனுக்குரிய 5 பொருட்களையும் கொடுக்கின்ற அந்த மாபெரும் கடமையை அந்த பசு ஏற்றிருக்கின்றது. ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று நாவுக்கரசர் தன்னுடைய தேவார பதிகத்திலே மிக அழகாக பாடுகின்றார். இறைவன் நமக்கு இந்த உடலை நமக்கு தந்தது இறைவனை வழிபட்டு நாங்கள் முக்தி இன்பம் பெறுவதற்காக என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே திருவங்க மாலையிலே இறைவனை நாவுக்கரச பெருமான் ஒவ்வொரு அங்கமும் இறைவன் நமக்கு தந்தது அவனை வழிபடுவதற்காகவே என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் இறைவனை வழிபடும் போது தலையிலே கை, சிரசிலே பரமாத்மா பரம்பொருள் உலகத்தை காக்கின்ற அந்த பரம்பொருளை நாங்கள் தலையிலே கை கூப்பி நாங்கள் வழிபட வேண்டும். திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று சொன்னார் திருமூலர். மிக அழகான பாடல் ஒன்று. இறைவன் எங்குமே இருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை விசேடமாக நாங்கள் ஆலயங்களிலே தான் கண்டு தரிசிக்கின்றோம். ஆகவே இறைவன் நமக்கு இந்த அங்கங்களை தந்தது எதற்காக என்று சொன்னால் அவனை வழிபடுவதற்காக என்றுதான் நாவுக்கரச பெருமான் திருவங்க மாலையிலே சொல்லுகின்றார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கு அணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, எண்டோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேள்மின்களோ சிவன் இறை செம்பவள எரிவோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ, முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போட்டு பேய்வாள் காட்டகத்தே ஆடும் பிராந்தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய் என்று சொல்லுகின்றார் நாவுக்கரச பெருமான். ஆகவே இறைவன் தந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் இறைவனை வழிபடுவதற்காகவே என்று நாங்கள் கருத வேண்டும். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை, மஞ்சு ஆடும் மலை மங்கை மணாளனை, நெஞ்சே நீ நினையாய் கைகால் குப்பித்தொளீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரையாட்ட பரமனை, கைகால் குப்பித்தொளீர் அக்கையால் பயனின் அரண் கோயில் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இந்த அக்கையால் என்ன பயன் என்று கேட்கிறார் நாவுக்கரச பெருமான். இந்த உடலை இறைவன் தந்தது, இந்த சரீரத்தை இறைவன் நமக்கு தந்தது தன்னை வழிபட்டு முக்தி இன்பம் பெறுவதற்காக என்றுதான் சொல்லப்படுகின்றது. கால்களால் பயன் என்ன,
கரை கண்டனுரை கோயில் கோலக்கோபுர கோகர்ணம் சூழா கால்களால் என்ன பயன்? உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. இருமாந்து இருப்பென்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பென்கொலோ. தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடித் தேடொணாத தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன் என்கின்றார் நாவுக்கரச பெருமான். ஆகவே இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று நாங்கள் தேடும் பொழுது நிறைவாக அடியவர்களுடைய உள்ளத்திலேதான் இறைவன் வீற்றிருக்கின்றான். அவன் விரும்பி உரைகின்ற இடமும் அதுதான். சுவாமி விபுலானந்தர் ஈசன் விரும்புகின்ற 3 மலர்கள் எது என்று மிக அழகாகச் சொல்லுகின்றார். வெள்ள நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ, வள்ளல் அடியிணைக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ள நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது, நாட்டவிழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது, குப்பியகை காந்தலடி கோமகனார் வேண்டுவது. ஆகவே மனம் மொழி மெய்களால் நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும். ஒரு கவிஞன் சொன்னான், அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. ஆகவே நம்முடைய சிந்தனையை குவித்து இறைவனை நாங்கள் வழிபடும் போது அவன் எங்களுடைய நெஞ்சத்தை கோயிலாக கொண்டு வீற்றிருப்பான் என்றுதான் எங்களுடைய ஆன்றோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவனை நாங்கள் எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. பக்தி பூர்வமாக முறையான ஆசாரங்களுடன் நாங்கள் இறைவனை தரிசிக்கும் போது அவன் எங்களுக்குள்ளேயே குடியிருப்பான் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இறைவன் இங்கு இருக்கின்றான் என்ற கேள்விக்கு நாவுக்கரச பெருமான் மிக அழகாக சொன்னார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தன் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் என்று சொன்னார். ஆகவே வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் இந்த விரத நாட்களிலே நாங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் இறைவனுடைய பெருமைகளை பேசுகின்ற அந்த தமிழ் வேதங்களை ஓதி உணர்ந்து நாங்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் நிச்சயமாக எங்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பான் என்று சொல்லப்படுகின்றது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியான அந்த சிவபெருமானை நாங்கள் நாள்தோறும் வழிபட வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லப்படுகின்றது. அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொன்னார் நாவுக்கரச பெருமான். ஆகவே இறை புகழை இறைவனை நாங்கள் நாள்தோறும் வழிபட வேண்டும். இங்கே வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையை வழிப்படுத்தல் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் வழிபாடு. எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமயங்கள் நமக்கு விதித்திருக்கின்றன. நெறி என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவது வழிப்படுத்துவதுதான் நெறி என்று சொல்லுவது, நெறிப்படுத்துவது. ஆகவே இந்த வழிபாடு என்பது நாங்கள் தினம்தோறும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் விசேட நாட்களிலாவது மனம் மொழி மெய்களால் இறைவனை கண்ணாரக் கண்டு ஆரத் தழுவி அந்த இறைவனை நாங்கள் வழிபட வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவே
துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்கின்ற தமிழ் வேதம். ஆகவே இறைவன் நமக்கு வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தந்த அந்த இறைவனை நாங்கள் எங்களுடைய சென்னியால், அதாவது சிரசை தாழ்த்தி எப்பொழுதுமே எங்களுடைய சமயத்திலே திருவடி வணக்கம் தான் முதன்மையாக சொல்லப்படுகின்றது. எங்களுடைய ஆணவ அகந்தையை நீக்குவதற்கு மிகச்சிறந்த வணக்கம் திருவடி வணக்கம். இங்கே திருமாலும் பிரம்மனும் அகந்தை கொண்டு யார் பெரியவர் என்ற அந்த அகந்தையினாலே தான் இங்குற்றேன் என்று தன்னுடைய அந்த ஒளி பிளம்பாக காட்டிய தினம்தான் சிவராத்திரி தினம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இறைவன் உண்மையில் விருப்பு வெறுப்பு அற்றவன். அந்த விருப்பு வெறுப்பு அற்ற இறைவனை நாங்கள் எப்படியும் வழிபடலாம். ஆனால் பக்தி பூர்வமாக வழிபடுதல் என்பதுதான் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் விருப்பு வெறுப்பு பெற்ற அந்த இறைவனை நாங்கள் பக்தியால் நன்றி மறவாது எங்களுக்கு இந்த தனு கரண புவன போகங்களை தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த அந்த இறைவனை நாங்கள் நன்றியுடன் நாங்கள் வழிபட வேண்டியது எங்களுடைய மாபெரும் கடமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த இறை வழிபாடு என்பது விலங்குகள் கூட எங்களுடைய சமயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். விலங்குகள் கூட இறைவனை வழிபட்ட அந்த நியதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே சிலந்தி, யானை முதலிய மிருகங்கள் கூட இறைவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெற்றிருப்பதாக நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இறைவன் விருப்பு வெறுப்பு அற்ற அந்த இறைவனை எங்களுக்கு எந்த பொருள் வசதி உள்ளதாக இருக்கின்றதோ அந்த பொருளை கொண்டு நாங்கள் இறைவனை தாராளமாக வழிபடலாம். எங்களுடைய சமயம் அதற்கான வழிவகைகளை வகுத்து தந்திருக்கின்றது. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்று சொல்லப்படுகின்றது. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்லுகின்றது திருமந்திரம். ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது வெறும் கைகளோடு நாங்கள் செல்ல முடியாது. நாங்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் இறைவனுக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த பொருட்களானது ஒரு எங்களுடைய தகுதிக்கும் எங்களுடைய விருப்பத்துக்கு மேற்றவாறு கூட அது அமையலாம். இதைத்தான் நாயன்மார்களுடைய வரலாறு எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. இறைவனுடைய அந்த பொருட்கள் சுத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். உபயோகிக்கப்படுகின்ற பொருட்கள் சிவத்துடன், அது சிவ சிந்தனையால் சிவனால் கிடைத்த அது சொத்தாக நாங்கள் நினைத்து ஆலயத்துக்கு நாங்கள் செல்லும் போது அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அந்த ஆலயத்துக்கு செல்லுதல் என்பது எங்களுடைய அக ஆசாரம், புற ஆசாரம், இந்த இரண்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக பக்தி பூர்வமாகத்தான் நாங்கள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். இந்த 4 யுகங்களிலே இப்பொழுது கலியுகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கலியுகத்திலே பக்தியினால் தான் முக்தி என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், திரை மறைவிலே அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. பச்சரிசி பொங்கலால் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து குங்குமப் பொட்டிட்டு திரையை நீக்கி காட்டப்பட இருக்கின்றது. இந்த அன்னாபிஷேகத்தை நாங்கள் கண்ணார கண்டு
தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பை இப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கின்றோம். மணிவாசகர் சொல்லுவார், அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஆகவே இறைவனை வழிபடுவதற்கும் நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிட்டாது. பொருளிலாற்கு இவ்வுலகமில்லை, அருளிலாற்கு அவ்வுலகமில்லை என்று சொன்னார் திருக்குறளிலே திருவள்ளுவர். ஆகவே இங்கே அன்னாபிஷேகத்தை பார்க்கின்ற அந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் காண இருக்கின்றோம். இந்த அபிஷேகத்திலே அன்னாபிஷேகம் என்பதும் ஒரு அங்கமாக சொல்லப்படுகின்றது. லிங்கோத்பவ மூர்த்திக்கு இப்பொழுது அன்னாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திரை, வெள்ளை திரை மறைவிலே இந்த அன்னாபிஷேகத்தை மிக அழகாக காட்டுகின்றார்கள். இந்த ஆலயங்களிலே நடக்கின்ற அத்தனை கிரியைகளும் ஐம்பூதங்கள் சம்பந்தப்பட்டவையாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த ஐம்பூத தத்துவத்திலே பிருத்திவி உபசாரமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். சந்தனம், பழம், புஷ்பம், அன்னம், இதெல்லாம் பிருத்திவி உபசாரம் என்று சொல்லப்படுகின்றது. அப்பு உபசாரமாக திருமஞ்சனம், பால், தயிர், இது அப்பு உபசாரமாக சொல்லப்படுகின்றது. அக்கினி உபசாரமாகத்தான் இந்த கற்பூரம் தீபம் காட்டுகின்ற நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. வாயு உபசாரமாக தூபம், சாமரை வீசுதல், விசிறி போன்றவை வாயு உபசாரமாக சொல்லப்படுகின்றது. ஆகாய உபசாரமாக மணி, தோத்திரம், வாத்தியங்கள் ஆகாய உபசாரமாக சொல்லப்படுகின்றது. சந்தனத்திற்கு கந்தம் என்று பெயர் உண்டு. அதிகமான ஆபத்திலிருந்தும் காப்பது, துர்ப்பாக்கியம், பயம் இவைகளை போக்குவது என்ற செயலினால் கந்தம் என்ற பெயர் வந்தது. இதுபோல புண்ணியத்தை வளர்ப்பதாலும் பாவ கூட்டங்களை அழிப்பதாலும் புஷ்பம் என்ற பெயர் வந்தது. ஆகவே மலரை இட்டு இறைவனை நாங்கள் மலர் எவ்வாறு மலர்கின்றதோ எங்களுடைய இதயமாகிய அந்த மலரும் இப்பொழுது அன்னாபிஷேகம் இடம்பெற்று இறைவனுக்கு தீப ஆராதனை காட்டப்படுகின்றது. பூமாலைகள் சாத்தப்பட்டு, பூமாலை பாமாலை இரண்டுக்குமே எங்களுடைய சமயத்திலே நிறைந்த இடம் உண்டு. அந்த வகையிலே இங்கே பூமாலை சாத்தப்பட்டு அன்னாபிஷேகத்தை நாங்கள் கண் குளிர காணுகின்ற அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பூக்களில் சிறந்தது தாமரை என்று சொல்லப்படுகின்றது. எல்லா மலரும் இறைவனுக்கு உகந்தவை அல்ல. வாசனை நிரம்பிய எந்தெந்த மலர்கள் இறைவனுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த மலர்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நிலைபெறுமாறு நுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்று அலரானில்லை என்பார் அப்பர் சுவாமிகள். ஆகவே நெஞ்சுக்கு கட்டளை இடுகின்றார். மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். அந்த மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் நித்திய வழிபாடு செய்வதற்குரிய வழிமுறைகளைத்தான் நாவுக்கரசர் பெருமான் இங்கே அழகாக சொல்லுகின்றார். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும்
திருவெண்ணீறு அணியாத திருவிலூரும் பெருக்கோடி பக்திமைகள் பாடாவூரும் பாங்கினோடு பலதளிகள் இல்லாவூரும் விருப்போடு வெண்சங்க மூதாவூரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு ஊருக்கு சிறப்பு செய்வதே ஆலயங்கள்தான். பிரிந்துபட்டிருக்கின்ற மக்கள் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற கூடுகின்ற இடமாக இந்த கோயில் காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இப்பொழுது விபூதியால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. விபூதி என்பது எங்களுடைய சமயத்திலே சிவசின்னத்தில் ஒன்றாக கருதப்படுகின்றது. நாங்கள் நாள்தோறும் அணியக்கூடிய ஒரு சிவசின்னமாக இந்த விபூதி கருதப்படுகின்றது. மேலான செல்வத்தை தருவது விபூதி என்று சொல்லப்படுகின்றது. பசுவின் சாணத்தை, தூய பசுவின் சாணத்தை எரித்து பெறப்படுகின்ற இந்த விபூதியை திருநீற்றை பற்றி பல நாயன்மார்கள் தங்களுடைய பதிகங்களிலே பாடியிருக்கின்றார்கள். திருநீற்று பதிகத்திலே சம்பந்தர் பாடுவார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே என்று சொன்னார். இங்கே வில்வமாலை சாற்றப்படுகின்றது. சிவனுக்குரிய மிக விருப்பமான பிரியமான மாலையாக இந்த வில்வமாலை கருதப்படுகின்றது. இங்கே தூபம் காட்டப்படுகின்றது. தூபமானது பாவத்தை கொளுத்தி ஆன்மாவை மறைத்திருக்கும் ஆணவமல சக்தியாகிய அறியாமையை நீக்கும் தத்துவமுடையதுதான் தூபம் என்று சொல்லப்படுகின்றது. சிக்சக்தியின் வாசமாய் ஞான விளக்காயிருப்பது தீபம். எனவே தீபத்தினால் எங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் அத்தனையும் விலகி போகும் என்பது நாங்கள் கண்ட பேருண்மை. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று நம்முடைய தமிழ் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நல்லக விளக்காகிய இந்த நமசிவாய என்ற சிவாய நமசிவாய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரங்களை நாங்கள் நாள்தோறும் நாங்கள் ஊத வேண்டும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கின்றார் மணிவாசகப் பெருமான். இறைவனுடைய திருவடிகளுக்கு இருக்கின்ற மகிமை சொல்லில் அடங்காது. நாதன் தாழ்வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்றார் மணிவாசகப் பெருமான். ஆகவே இறைவனை வழிபடுவதற்கும் நாங்கள் கொடுத்து வைக்க வேண்டும். அதுவும் நாங்கள் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் செய்த அந்த பாவ புண்ணியங்கள் தான் இறைவனுக்கு பின்னாலே நம்மை செல்ல வைக்கின்றது. ஊராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்கின்றார் மணிவாசகப் பெருமான். கரவாடும் வன்னெஞ்சற்கரியானை, கரவார்பால் விரவாடும் பெருமானை, விடையேறும் வித்தகனை, அறவாட சடைதாள அங்கையில் அனலேந்தி, இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்கின்றார். ஆகவே மங்கள் மனதிலே இறைவனை இருத்தி வழிபட வேண்டும். ஆகவேதான் அவை மூதாட்டி சொன்னால், இறைவன் எங்கே இருக்கின்றான்? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்போ, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன் என்று சொல்லி நிறைவாக சொல்லுகின்றார். இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டால், தொண்டர் தாம் உள்ளத்துள் ஒடுக்கம் அடக்கம் என்கின்றார் அவ்வை பிராட்டி. ஆகவே இறைவன் எங்கே இருக்கின்றான், எங்கே வீற்றிருக்கின்றான் என்று சொன்னால், தன்னை இடையறாது வழிபடும் அந்த பக்தர் கூட்ட அந்த நெஞ்சத்துள்ளேதான் இறைவன் வீற்றிருக்கின்றான் என்பதுதான் எங்களுடைய புராண வரலாறுகள், இதிகாச வரலாறுகள்
நாயன்மார்களுடைய வரலாறுகள் அத்தனையும் நமக்கு சொல்லி வைக்கின்றன. ஆகவே இதயமாகிய கமலத்திலே இறைவனை நாங்கள் இருத்தி வழிபடுவதென்பது மிக முக்கியமான ஒரு செய்கையாக இங்கே காணப்படுகின்றது. ஆகவே சந்தன காப்பிட்டு இப்பொழுது தீப காட்டப்படுகின்றது. 1000 கோடி வருடங்களில் செய்யப்பெற்ற மகாபாவங்கள் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மாதம் நெய் அபிஷேகம் செய்தால் 21 தலைமுறையில் உள்ளோரும் சிவபதத்தை அடைவர். கை யந்திரத்தினால் உண்டான தைலத்தால் அபிஷேகம் செய்தால் அலங்காரம் செய்யப்பட்ட அளவில்லாத பசுக்களை தானம் செய்த பலன் உண்டாகும். தயிர் அபிஷேகம் செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கி முடிவில் சிவபதம் கிடைக்கும். தேன் அபிஷேகம் செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய சமயத்திலே ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது. நாங்கள் சேர்க்கின்ற அந்த அவிப்பாகங்களெல்லாம் இறைவனிடம் கொண்டு செல்லுகின்ற அந்த மாபெரும் பொறுப்பை அக்கினி பகவான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அபிஷேகம் ஐந்தொழிலையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. அபிஷேகம் படைத்தல் தொழில், அங்கே நைவேத்தியம் காத்தல் தொழில், பலி போடுதல் சங்காரத் தொழில், தீபம் திரோபவத் தொழில், ஹோமம் செய்தல் அனுக்கிரகத் தொழில் என்று சொல்லப்படுகின்றது. யாகம், தவம், தானம், புண்ணிய தீர்த்த ஆடனம் இவைகளால் உண்டாகும் பலனுக்கு 100 கோடி பயன் சிவலிங்க அர்ச்சனையால் உண்டாகும். மற்றும் பூசகருடைய தவ வலிமையாலும் பூசையின் அதிகத்தினாலும் பிம்பத்தின் லட்சணத்தினாலும் சிலையானது தெய்வத்தன்மை அடைகின்றது என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமம் சூழ்க வையகமும் துயர் நீக்கவே என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தர மூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார். அந்த பெரும்பேறு பெற்ற அந்தன சிவாச்சாரியர்களால் இப்பொழுது அபிஷேக கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அபிஷேகத்திலிருந்து வருகின்ற இந்த புகைகள் எங்களுடைய உடல் நலத்துக்கு சிறப்பானவை என்று சொல்லப்படுகின்றது. ஆலயத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு சடங்குகளும் ஏதோ ஒரு சிறப்புடன் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த அக்கினியிலிருந்து பெறப்பட்ட அந்த பொருளோடு நெய் சேர்த்து குழைத்து கரும்பொட்டாக பக்த இறைவனுக்கு சாத்திவிட்டு பக்த அடியார்களுக்கு வழங்கப்படுவது ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு மரபாக காணப்படுகின்றது. 16 தீப வகைகள் எங்களுடைய சமயத்திலே தீப ஆராதனையில் சொல்லப்படுகின்றது. தீபம் என்பது ஒளிமயமானது, இருளை போக்குகின்ற தன்மையுடையது. ஆகவேதான் எங்களுடைய சமயத்திலே இங்கே தீபம் காட்டப்படுகின்றது பிரதான கும்பத்திற்கு. இப்பொழுது பிரதான கும்பம் சற்று நேரத்திலே அது முறைப்படி எடுத்து வரப்பட்டு இந்த லிங்கோற்பவருக்கு இப்பொழுது அபிஷேகம் இடம்பெற ஆயத்தமாக இருக்கின்றது. பக்த அடியார்கள் கற்பூர தீபத்தை வழிபடுதலை நாங்கள் கண்டு இப்பொழுது கழித்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் இதை அப்படி செய்ய முடியாவிட்டாலும் எங்களுக்கு அகக்கண் இருக்கின்றது. புறக்கண்ணால் மட்டும் நாங்கள் இறைவனை வழிபட முடியாது. அகக்கண்ணாலும் நாங்கள் கண்டு தரிசிக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்று இருக்கின்றோம். ஆகவே அந்த வாய்ப்பை இப்பொழுது நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய அகக்கண்ணிலே இறைவனை சிறையிட்டு அவனை நாங்கள் நெஞ்சார தழுவி வாயார தொழுது இப்பொழுது நாங்கள் இந்த கும்ப வீதிவலம் வர ஆயத்தமாகின்றது. இந்த கும்பத்திலே இருக்கின்ற அந்த விசேஷமான அந்த மந்திர நீரால் இப்பொழுது லிங்கோற்பவர் சற்று நேரத்தில்
குடமுழுக்கு ஆட்டப்பட இருக்கின்றார். மங்கள பொருட்கள் சகிதமாக இந்த கும்பம் எடுத்து வரப்படுகின்றது. அந்தன சிவாச்சாரியார் அவர்கள் அதற்குரிய மரியாதையுடன் தான் கொடி குடை போன்ற மரியாதையுடன், தீபம் போன்ற மரியாதையுடன் தான் அந்த கும்பம் எடுத்து வரப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய சமயத்திலே கும்பம் வைப்பது என்பது இறைவனை நாங்கள் கும்பத்திலே ஆவாகனம் செய்து நாங்கள் வழிபடுகின்ற தன்மை இங்கே எங்களுக்கு காட்டப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய சமயத்திலே ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு இயல்பு கொண்டதான் எங்களுடைய சமயத்திலே நடக்கின்ற சடங்குகளாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம். பொதுவாக ஆலய கிரியைகள் என்பது ஏதோ ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு தான் அது செய்யப்படுகின்றது. அபிஷேகம் என்ற சொல் மந்திர நீராட்டு அல்லது முழுக்கு என்ற வகையில் சாதாரணமாக இறைவனை முழுக்காட்டும் நித்திய சேவையாக குறிப்பதெனும் சிலர் நினைக்கின்றார்கள். கும்பம் வைத்து திருமுழுக்காட்டுவது மட்டுமே அபிஷேகம் என நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. பலவித பொருட்களால் நல்லெண்ணெய், அரிசிமா, மஞ்சள்மா, அபிஷேக கூட்டு, பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன், கருப்பஞ்சாறு, பழரசம், இளநீர், அன்னம், விபூதி, குங்குமம், சந்தனம் என்பன அபிஷேகத்துக்குரிய விசேஷ திரவியங்களாகும். இவற்றை இந்த வரிசையிலே பயன்படுத்துவதுதான் முறை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வளவு காரியங்களும் சில ஆலயங்களிலே நாள்தோறும் இடம்பெறுகின்றது. சில ஆலயங்களிலே விசேடமான விரத நாட்களிலே மட்டும் இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது கும்பம் லிங்கோத்பவ மூர்த்திக்கு அருகில் எடுத்து வரப்படுகின்றது. ஐயர் வேத மந்திரங்களால் அந்தனர் நாங்கள் கண்டிருப்போம். அந்த கும்பத்திலே என்ற ஒரு நூல் ஒன்று அங்கே லிங்கோத்பவருக்கு அருகே கொண்டு செல்லப்பட்டு அது அந்த வேத மந்திரங்களால் அது சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது கும்ப நீர் இந்த லிங்கோத்பவருக்கு இப்பொழுது வாக்கப்பட இருக்கின்றது. அதை கண்ணாரக் கண்டு நாங்கள் நெஞ்சார தழுவி இப்பொழுது நாங்கள் அந்த காணுகின்ற அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இங்கே உபசார பொருட்கள் எல்லாம் இறைவனுக்குரிய உண்மையில் இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். அவனுக்கு தன்னுடைய ஆன்மாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். மணிவாசகர் திருவாசகத்திலே சொல்லுவார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, அயனுக்கும் மாலுக்கும் நீ அரியவனாக இருந்தாய், வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்று என்றார் மணிவாசகர். ஆகவே தந்ததுந்தன்னை கொண்டதெந்தன்னை சங்கரா ஆர்களோ சகோதரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கிலன் ஓர் கைமாறி என்று சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான். ஆகவே இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றான். பாலிலே நெய் இருக்கின்றது. அதை கடைந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது நாங்கள் இந்த அற்புதமான அருள் நிறைந்த காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அங்கே பவித்திரத்தின் மேல் தெப்பை புல்லின் மேல் இந்த பவித்திரமானது பவித்திரந்தான். அந்த பவித்திரத்துக்கு மேல் கும்ப நீர் இங்கே வார்க்கப்படுகின்றது. இந்த கும்ப நீரால் இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை அபிஷேகம் செய்த பின்னர் அலங்காரம், தீப ஆராதனைகள் அத்தனையும் நடைபெற இருக்கின்றன. ஆகவே இந்த அரிய காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். சிவனை பற்றி போற்றி திரு தாண்டகத்திலே நாவுக்கரசர் பாடுவார். வானத்தார் போற்றும்
மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி தேனத்தை வார்க்கும் தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி கானத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று போற்றி திருத்தாண்டகத்திலே நாவுக்கரசப் பெருமான் பாடுகின்றார். ஆகவே ஓங்கி அழலாக இந்த சிவராத்திரி தினத்திலே லிங்கமாக உட்பவித்த அந்த காலந்தான் லிங்கோட்பவர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலத்திலே நாங்கள் இந்த இறைவனை நாங்கள் பக்தி பூர்வமாக இறைவனை நாங்கள் வழிபட வேணும். இறைவனுடன் ஒரு இறுக்கமான பற்றுதலையும் நெகிழ்வோடு கூடிய பக்தி உணர்வையும் இயல்பாகவே இனிமை, கனிவு, பொறுமை, பாசம், தாய்மை, கருணை, தூய்மை ஆகிய நற்குணங்களையும் எம்மிடத்தில் வளர்க்க இவை பயன்படும். குழந்தைகளுக்காக தாய் மருந்துண்ணும் தன்மை போல அணவாதி மல அழுக்குகளை களைந்து தூய்மை பெறுவதற்காக ஆன்மாக்கள் திருவருட்கடலில் திருமுழுக்காடுவதன் அவசியம் பற்றி இறைவனையே நாமும் திருமுழுக்காட்டி இன்பமடைகின்றோம். அவனது திருவுருவம் குளிர அவனது உள்ளமும் குளிரும். ஆண்டவனின் அகம் குளிர இந்த உலக மாந்தரின் இதயமெல்லாம் குளிரும். ஆகவேதான் நம்மை காக்க தானே வெண்ணீறு பூசி நிற்கும் வைத்தியநாதனாக பரம்பொருளை நமக்காக நாம் நீராட்டி மகிழ்கின்றோம். தாயுமானவர் அழகாக சொல்லுகின்றார், உன்னை சிங்காரித்து உன்னழகை பாராமல் என்னை சிங்காரித்து இருந்தேன் பராபரமே என்று கழிவிறக்கமுற்று பாடுகின்றார். இப்பொழுது கும்பநீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சாராத்தி லிங்கோற்பவருக்கு காட்டப்பட்டு அடியார்கள் அனைவருக்குமாக அந்த தீபம் அந்தன சிவாச்சாரியார் அவர்களால் காட்டப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அலங்காரங்கள் நடைபெற்று பூசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அபிஷேகம் நிறைவுற்றதும் வாசனை பொருள்களினாலும் தூபமிட்டு விதவிதமான ஆடை ஆபரணங்களாலும் மலர் மாலைகளாலும் சந்தனம் குங்குமம் முதலியவற்றாலும் அலங்காரம் செய்யப்படும். இறைவனுக்கு அமுது சேவித்தலியே நைவேத்தியம் செய்தல் என்கின்றோம். விசேஷ அபிஷேகங்களை திரைநீக்கி அடியார்கள் தரிசிக்கும் வகையில் செய்வர். அதன்பின் திரையிட்டுவிட்டு அலங்காரம், தூபம், நைவேத்தியம் என்பன நிகழ்த்துவர். நைவேத்தியம் செய்யும் உணவிற்கு நிவேதனம், அன்னம், அமுது என்று பல வகையாக பெயர் வழங்குகின்றது. நன்கு சமைக்கப்பட்ட அன்னம் தினசரி நைவேத்தியமாக அவசியம் இறைவனுக்கு பயன்படுத்தப்படும். சுத்தோதனம் என்று இதனை கூறுவர். பச்சரிசியே நைவேத்தியத்திற்கு உகந்தது என்று சொல்லப்படுகின்றது. சுத்தான்னம், பாயாசன்னம், எள்ளெண்ணம், பயற்றன்னம், சர்க்கரை அன்னம் என்பனவும் மற்றும் புளிச்சாதம், எலும்பிச்சம்பழச்சாதம், தைச்சாதம் என்னும் பல வகையான அன்ன வகைகளும் மோதகம், வடை, முறுக்கு முதலிய சிற்றுண்டி வகைகளும் நைவேத்தியமாக பயன்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, வெற்றிலை, பாக்கு, நன்கு கனிந்த பழ வகைகள், வாழைப்பழங்கள், மாதுளம்பழம், முக்கனிகள், மாம்பழம், பலாப்பழம் முதலிய பழ வகைகளும் நிவேதனத்திற்கு உகந்தன. பழங்கள் நன்கு கனிந்தவையாக இருப்பது அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. நமது கனிந்த உள்ளத்தை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கும் பாவனையே கனிகளை நைவேத்தியம் செய்வதன் உட்கருத்து என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல அவற்றுள்ள இனிமையும் சுவையும் எமது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் கொள்ளலாம். வாழைப்பழத்தை நிவேதனம் செய்வதில்
எங்களிடையே ஒரு தவறான கருத்து காணப்படுகின்றது. கதலி வாழைப்பழம் தவிர்ந்த ஏனைய இனங்களான பழங்களை சுவாமிக்கு சமர்ப்பிக்க கூடாது என்று பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் எந்த பழங்களையும் கனிந்த பழங்களையும் நாங்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யலாம். வெற்றிலை, பாக்கு, பழவகை முதலியவற்றையும் பக்தர்கள் தாமே தயார் செய்து படைக்கின்ற பொங்கல் முதலியவற்றையும் தீபாராதனை, அர்ச்சனை என்பவற்றின் பின் நிவேதனம் செய்வது மரபு. தேங்காயை குடும்பியுடன் உடைத்து அதன் பின் குடுமியை நீக்கி இரு பாதிகளை நிவேதிப்பதுதான் வழக்கம். மாசு நீ தண்ணியை ஊற்றி வேக வேக அதுக்குள்ள போவோம்.